Everyone, 11th and 12th இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ட் 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் 2026 50 மார்க் எக்ஸாம் வரும். என்னெல்லாம் வருங்கிறது சொல்லிடுறேன், அதெல்லாம் நல்லா படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக 50 out of 50 எடுத்துடலாம். டீட்டெயில் வந்து சொல்கிற மாதிரி எழுதுனா தான் நமக்கு வந்து நல்ல மார்க் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டைட்டில், தீம், ஆத்தர் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து அந்த பேராகிராஃப் வந்து எழுதணும். அந்த பேராகிராஃப் வந்து எழுதும்போதே உங்களுக்கு எழுதுனதுக்கப்புறம் மாறல் எழுதுங்க. இதெல்லாம் எழுதுனா தான் உங்களுக்கு 5 மார்க் போட மாட்டாங்க, ஒரு 3லேருந்து 4 மார்க் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துக்கலாம். 50க்கு 50 எடுத்துடலாம். ஸோ 11th இங்கிலீஷு 50 மார்க் போடுவாங்களான்னு தெரியல. உங்களுக்கு வந்து கதவு பூட்டுறா, கதவு பூட்டு, இல்லைன்னா உள்ளே போ, இல்லை வெளியே போ. ஸோ 50 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 11th இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அப்புறம் 12th இங்கிலீஷ் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 11th முடிச்சு 12th சொல்ல போகிறேன். கரெக்டாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோ. உங்களோட யூனிட் 1, 2 மட்டும்தான் உங்களுக்கு மிட்டமில் இருக்கும். யூனிட் 1ல் 1 மார்க்ஸ் இதாக இருக்குது. சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் க்ளோசரி படிச்சுக்கணும், ப்ரோஸோடது. அண்ட் புக் பேக்கில் இருக்கிறதும் படிச்சுக்கணும். ஹோமோஃபோன்ஸ், காம்பவுண்ட் வேர்ட், ஆர்டிகல், டிட்டர்மினிங்ஸ், அப்ரிவேஷன், இடியம்ஸ், மாடல் வேர்ப், ப்ரிப்போசிஷன், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ் இது மட்டும் தான் உங்களுக்கு காட்டுது புக் பேக்கில். மோர் ஓவர் உங்கள் டீச்சர்ஸ்கிட்டையும் கேட்டுக்கோங்க என்னெல்லாம் வருங்கிறது. ஏன்னா இது வந்து யூனிட் 1, 2ஓட மட்டும்தான். சிலபஸில் அது இருக்குனால மிட்டம்க்கு அது இருக்க மட்டும்தான் நீங்கள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு 10 1 மார்க் வரும். சரிங்களா? 3 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸோட 3 மார்க் இருக்குல்ல, புக் பேக்கே படித்தாலும் போதும். டீட்டெயில் படித்தாலும் எழுதிடலாம். நீங்கள் வந்து ஜென்ரல் டீட்டெயிலே படிங்க. வே டு சக்ஸஸ் கைடில் ஜென்ரல் டீட்டெயில் யூஸ் பண்ணி படிங்க. 3-4 டீட்டெயில் இருக்கும். ஒரு ப்ரோஸுக்கு ஒரு டீட்டெயில் போதும், ஜென்ரலாக இருக்க டீட்டெயில் போதும். ஓகேவா? 5 மார்க் படிப்பீங்கள, அது எழுதும் போதே 3 மார்க்கும் எழுதிடலாம். இருந்தாலும் இதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோ. யூனிட் 2லையும் யூனிட் 1லையும் அந்த பேஜ் நம்பரோட போட்டிருக்கேன், அதை எடுத்து உங்கள் புக் எடுத்து பார்க்கணும். ஓகே. அடுத்தது போயம் அப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல புக் பேக்கில் இருக்கிறது இதுதான். இஆர்சி 3 மார்க்கில் வந்து போயம் நேமு, ஆத்தர் நேம் தெரிஞ்சு வச்சுக்கோ, அதுக்கே 2 மார்க் கிடச்சிரும். ஸோ போயம் நேம், ஆத்தர் நேம், ரெஃபரன்ஸ் டு கான்டெக்ஸ்ட். போயம் நேம், திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் திஸ் போயம் ரிட்டன் பை ஆத்தர் நேம் அப்படின்னு எழுதணும். போயம் நேம், ஆத்தர் நேம் பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸ்ன்னு போட்டு போயம் நேம், ஆத்தர் நேம் எழுதிட்டு கான்டெக்ஸ்ட், எக்ஸ்ப்ளனேஷன் இப்படி எழுதலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு அந்த போயம் நேம், ஆத்தர் நேம் எழுதுனா 2 மார்க் கொடுத்துருவாங்க. எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க். ஸோ இது புக் பேக்கும் மட்டும் இல்லை, புக்குன்னு கேட்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் இதையாவது பாட்டு போங்க. யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 55ல் அப்ரிசியேஷன் கொஸ்டினுக்கு பார்த்துக்கோங்க. யூனிட் 1ல் அப்ரிசியேஷன் கொஸ்டினுக்கு பார்த்துக்கோங்க. இஆர்சி வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கில் கேட்பாங்க. அப்ரிசியேஷன் கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்பாங்க. இஆர்சி வந்து யூனிட் 1லையும் இருக்குது, பேஜ் நம்பர் 24ல் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் அதையாவது பார்த்துட்டு போங்க. உங்கள் போயம் லைன்ஸ் கண்டுபிடிச்சாதான் எந்த போயம்னு தெரியும். 2 போயம் தான் இருக்குது, பார்த்துரு. 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸில் போர்ட்ரேட் ஆஃப் லேடி, குவீன் ஆஃப் பாக்ஸிங் 2மே படிங்க. எது வரும்னு சொல்ல முடியாது. டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நிறைய பேர் எழுதுறீங்க, இதுதான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அடுத்த போயம் பேராகிராஃப், ஒன்ஸ் அப்பான் ஏ டைம், கன்ஃபெஷன் ஆஃப் பாண்ட். சப்ளிமெண்ட்ரியில் ஆஃப்டர் 20 years ஷார்ட் இன் டார்க். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக படித்து தான் பார்க்கணும். இதில் நான் இது ஒன்று தான் படி, அதுதான் ஒன்று தான் படின்னு சொல்ல முடியாது. நோட் மேக்கிங் ஆர் சம்மரி வரப்போகுது, 5 மார்க்கில் பார்த்துக்கோங்க. சம்மர் ரைட்டிங் பார்த்துக்கோங்க. உங்கள் கைடில் ரெஃபரன்ஸ், ரஃப் டிராஃப்ட், ஃபேர் டிராஃப்ட்லாம் போட்டு எழுதுவீங்களா, அது பார்த்துக்கோங்க. கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை யூனிட் 1, 2ல். இருந்தாலும் இன்டைரக்ட், டைரக்ட், ஆக்டிவைஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸை பார்த்துக்கோங்க. உங்களால் முடியலன்னா அட்லீஸ்ட் இன்டைரக்ட், டைரக்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு 2 மார்க் தான் கிராமர் கேட்பாங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ முடிஞ்சது. மேற்கொண்டு வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா காம்ப்ரிஹென்ஷன் இந்த மாதிரி கேட்டால், ஓனாக கேட்டால் எழுதுங்க, அவ்வளோதான். அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் 1 மார்க் என்னெல்லாம், சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ், புக் பேக், க்ளோசரி படிச்சுக்கோ. ப்ரோஸில் ஹோமோஃபோன்ஸ், ஃப்ரேசல் வெர்ப், ப்ரிஃபிக்ஸ், அஃபிக்ஸ், லிங்கர்ஸு, கரெக்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்ப், டாஸ்க் 3 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 11ல் அதெல்லாம் படிச்சுட்டு போங்க. மாடல் ஆக்சரி இந்த 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களால் ரொம்ப முடியலன்னா அட்லீஸ்ட் வே டு சக்ஸஸில் புக் டாஸ்க்குன்னு இருக்கும். நான் இப்போ சொன்ன ஹெட்டிங்கில் அந்த புக் பேக் ஏதாவது ஒழுக்கமாக பார்த்துப்போம். கவர்மெண்ட் கொஸ்டின் புக் பேக் ஏதாவது பார்த்துப்போங்க. 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி. மாடல் ஆக்சரி, ப்ரிப்போசிஷன் ஃப்ரேஸ் இதெல்லாம் புக் பேக்கே தான் வருது, புக்கில் இருக்குது. இது யூனிட் 1, 2ல் இருக்குது. காம்பவுண்ட் வேர்ட், அப்ரிவேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேற்கொண்டு இதில் தவிர வேறு எதாவது கேட்கலாமான்னா கேட்கலாம், உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டுக்கோங்க. 1 மார்க் மட்டும். ப்ரோஸோட 3 மார்க் யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 5ல் இருக்குது, பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 38ல் யூனிட் 2ஓட இருக்குது, பார்த்துக்கோங்க. ப்ரோஸோட 3 மார்க். போயமோட 2 மார்க் வந்து பார்த்திங்கன்னா அப்ரிசியேஷன் வந்து யூனிட் 1ல் 4th 1ல் இருக்குது, பார்த்துக்கோங்க. அண்ட் 7th 1, 8th 1 சேர்த்து பார்த்துக்கோங்க. இஆர்சியில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 22ல் இது இருக்குது, பார்த்துக்கோங்க. 3 மார்க் இது.
யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் அப்ரிசியேஷன் வந்து 3rd ஒன் ஏபிசி 5th ஒன்னும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இஆர்சியில் 3 மார்க்கு 4th ஒன் ஏபிசி பார்த்துக்கோங்க. புக் பேக்கே கேட்கணும்னு அவசியம் இல்லை, அப்ரிசியேஷன் ஓனாக கூட கேட்கலாம். அப்ரிசியேஷன் 2 மார்க்கில் ஒரு 2 கேட்பாங்க, இஆர்சி 1 எழுதுகிற மாதிரி கேட்பாங்க 3 மார்க்கில். ஸோ இஆர்சி 2 போயமோட ஆத்தர் நேமும் போயம் நேமும் எழுதிட்டு போயிடு. ஸோ பாக்ஸ் பண்ணிவிடு, ரெஃபரன்ஸு கான்டெக்ஸ்ட், ரெஃபரன்ஸ் எழுதிட்டு போயம் நேம் ஆத்தர் நேம் எழுதிட்டு கான்டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ காமனாக உங்கள் வே டு 6th கைட்லேயே இருக்கும், காமன் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லா போயமுக்கும் இருக்கும். அதை நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே போதும், காமன் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், அதை படிச்சாலே போதும். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ரோஸில் 2 ஜென்டில்மேன் அஃபேர்னா நைஸ் கப் ஆஃப் டீ ரெண்டுமே படிங்க, போயம் வந்து கேஸ்டல் கேஸ்னாட்டி ரெண்டுமே படிங்க, சப்ளிமெண்ட்ரி காட் சீஸ் த ட்ரூத் பை வேட்ஸ் லைஃப் ஆஃப் பை. சார் என்னங்க சார் ஏதோ ஒன்று சொல்லுங்க சார்னா, நான் சத்தியமாக சொல்கிறேன், ஏதோ ஒன்று சொல்லி வராமல் போச்சுன்னா என்னைய தப்பாக நினச்சிடுவீங்க. ஸோ அதனால் ரெண்டுமே படிச்சிருங்க. 5 மார்க் வந்து லெட்டர் ரைட்டிங்கில் பேஜ் நம்பர் 18ல் இன்ஃபார்மல் ஃபார்மல் ரெண்டுமே இருக்குது. கம்ப்ளைண்ட் லெட்டர் இருக்குது, 6 லெட்டர் 7 லெட்டர் ரைட்டிங் இருக்குது. 7மே பார்த்துட்டு எது வரும்னு சொல்ல முடியாது. எல்லா ஃபார்மேட்டும் பார்த்து அழகாக பாடி ஆஃப் லெட்டர் வந்து ஓனாக கூட எழுதலாம். ஆல் எல்லாமே பேஜ் நம்பர் 18 இருக்குது பார்த்துக்கலாம். ஆர்டிகல் ரைட்டிங் 3 மார்க்கில் கேட்காங்க, பேஜ் நம்பர் 14 50. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூனிட் 1 2ல் இருக்கிறனால நான் சொல்கிறேன். கிராமர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டைரக்டிவ் இருக்குது, ரிப்போர்ட்டர் ஸ்பீச். ஸோ உங்களுக்கு புக் பேக்கில் இன்டைரக்ட் டைரக்ட் இருக்குது யூனிட் 1ன்னு நினைக்கிறேன். ரிப்போர்ட்டர் ஸ்பீச்னு சொல்லிட்டு பேஜ் நம்பர் 217 இருக்குது, அதையும் பார்த்துருங்க, அந்த சென்டென்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் கிராமர். ஸோ மேற்கொண்டு வேறு எதுவும் கிடையாது. ஒருவேளை சம்மர் ரைட்டிங் கேட்டாங்கன்னா எழுதுங்க, காம்ப்ரிஹென்ஷன் கேட்டாங்கன்னா எழுதுங்க, அதெல்லாம் ஓன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீதியெல்லாம் இதுதான் கொஸ்டின்ஸ் இங்கிலீஷில், வேறு எதுவும் பெருசாக இல்லை யூனிட் 1 யூனிட் 2ல். உங்களுக்கு போர்ஷன்ஸ் இருக்கதா சொல்லியிருக்கேன். வேறு ஏதாவது சொன்னாங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் இருக்காது. ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ், 12th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் அக்கௌண்ட்ஸ் குரூப் கேட்டுட்ருக்கீங்க, முடிஞ்சளவு நான் போட ட்ரை பண்ணுறேன், என்னை தப்பாக நினச்சிக்கிறேன். தேங்க்யூ.